float அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பொசிஷன் வீடியோவில் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் தான். ஜஸ்ட் இந்த மாதிரி நிறைய பேராகிராஃப்ஸ் கொடுத்துருக்கேன். நடுவில் 2 பாக்ஸை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். பொசிஷன்ஸ்லாம் நான் எடுத்துட்டேன், எதுவும் இல்லை. இப்போ நான் என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ளூ பாக்ஸை float left அப்படின்னு கொடுத்துட போகிறேன். இப்போ என்ன ஆகும்னா, இதுக்கு கீழே இருந்த பேராகிராஃப்லாம் இதுக்கு பக்கத்துலேயே வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த மாதிரி ஃப்ளோட்லாம் எதுவுமே கொடுக்காதப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸோ இல்லை எந்த எலிமெண்ட்டாக இருந்தாலும் அது ஆக்கியூபை பண்ண ஸ்பேஸ்க்கு இந்த பக்கம் ரைட்டில் இருக்கிற இடம்லாம் சும்மா தானே வேஸ்ட்டாக தானே இருக்குது. அந்த இடத்துல நம்ம வேறு ஏதாவது டிஸ்பிளே பண்ணணும்னு நினச்சோன்னா அப்போ நம்ம இந்த ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதே நான் ஃப்ளோட் ரைட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இது ரைட் சைடுக்கு மூவ் ஆகி போயிடும். அண்ட் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸ்பேஸ் எல்லாம் இதுக்கு கீழே இருந்த எலிமெண்ட் யூட்டிலைஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். புது HTML பேஜில் பாடியில் ஒரு div tag கொடுத்துட்டு உள்ள பேராகிராஃப்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ லோரம் 100ன்னு டைப் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னும் 2 பேராகிராஃப் கொடுத்துக்கலாம். ஸ்டைல் ஷீட்டை லிங்க் பண்ணிக்கிறேன். இந்த டிவ்க்கு கிளாஸ் காலம்னு கொடுக்க போகிறேன். இப்போது ஒரு பேராகிராஃப் வருது, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேராகிராஃப் இந்த மாதிரி தானே வருது. எனக்கு என்ன ஆகணும்னா, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஃபஸ்ட்டு காலம் மாதிரி வரணும். நியூஸ் பேப்பர்லலாம் வரும்ல அந்த மாதிரி. அப்புறம் இந்த செகண்ட் பேராகிராஃப் செகண்ட் காலமாக வரணும். தேர்ட் பேராகிராஃப் தனியாக 3வது காலமாக வரணும்னு நான் நினைக்கிறேன். அதை நம்ம நிறையா விதத்தில் அச்சீவ் பண்ண முடியும். CSSல ஃப்ளோட் யூஸ் பண்ணி எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். CSSல டாட் காலம்குள்ளார இருக்கிற பேராகிராஃபை டார்கெட் பண்ணுறேன். எப்பவுமே இந்த ஃப்ளோட் யூஸ் பண்ணும்போது வித்தை கரெக்டாக கொடுத்துடணும். ஏன்னா வித் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தால் தான் உங்களுக்கு அது ஸ்க்ரீன் ஃபுல்லாக போகாமல் ஒரு கொஞ்சோண்டு இடத்துக்குள்ளே முடியும். அப்போ தான் நீங்கள் ஃப்ளோட் பண்ணுறதுல ஒரு பிரயோஜனம் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால மோஸ்ட்லி நம்ம வித் கண்டிப்பாக கொடுத்துருவோம். இந்த மாதிரி அதுவும் குறிப்பாக பேராகிராஃப் இல்லைனா காலம் மாதிரியான எஃபெக்ட்லாம் வரணுன்றப்ப நம்ம கண்டிப்பாக வித் கொடுத்து தான் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, வித் ஒரு 30% கொடுத்து வச்சிடலாம். ஓகே, பாருங்கள், வித் 30% ஆஃப் த ஸ்க்ரீன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்துச்சு, அப்புறம் செகண்ட் பேராகிராஃப், அப்புறம் தேர்ட் பேராகிராஃப், இந்த மாதிரி வருது. இப்போது இங்கே இருக்கிற இந்த ஸ்பேஸை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பேராகிராஃப் இந்த இடத்துக்கு வரணும். அப்போ நான் என்ன செய்யணும்னா, இந்த பேராகிராஃப் எல்லாம் ஃப்ளோட் அப்படின்னு கொடுத்துடலாம் நான். ஸோ இப்போ நான் ஃப்ளோட் லெஃப்ட் அப்படின்னு கொடுக்க போகிறேன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வந்துருச்சு. இந்த HTMLல அடையாளம் தெரியணுன்றதுக்காக 1 2 3 அப்படின்னு கொடுத்துக்க போகிறேன் நான். ஓகேவா? ஸோ இங்கே ஃப்ளோட் லெஃப்ட் தான் இருக்குது. ஸோ அதனால 1 அப்படின்னு இருக்கிற பேராகிராஃப் முதல்ல வருது, அப்புறம் 2 வருது, அதுக்கப்புறமா 3 வருது. இப்போ நம்ம இந்த ஃப்ளோட்டை ரைட்னு மாற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைட் மோஸ்ட்டுக்கு 1 அப்படின்ற பேராகிராஃப் போயிடுச்சு. அதுக்கு லெஃப்டில் 2 வருது, அதுக்கு லெஃப்டில் இருக்கிற இடத்துல 3 வருது. அப்படியே ரிவர்ஸில் வருது நமக்கு. ஏன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஃப்ளோட் ரைட்டுன்னு கொடுத்துருக்கோம். முதல்ல இந்த பேராகிராஃப் தானே வரும். ஸோ அதை ரைட் மோஸ்ட்டுக்கு தள்ளி விட்டுரும். அது அப்புறம் மீதி இருக்கிற இடத்துல அது இந்த பேராகிராஃபை கொடுக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற இடத்துல இந்த பேராகிராஃப், அந்த மாதிரி அது நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குது. 4வதாக ஒரு பேராகிராஃப் ஒன்று ஆட் பண்ணுறேன். ஸோ 4வதுக்கு இந்த இடத்துல இடம் இல்லைன்றதுனால அது இங்கே கீழேயே நமக்கு டிஸ்பிளே பண்ணிடுச்சு. அதுவும் எப்படி டிஸ்பிளே பண்ணுதுன்றதை பாருங்கள். இங்கே 3rd ஒன் முடிஞ்சிருக்கு, அது கீழேயே உடனே 4th ஒன்று அது ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் மறுபடியும் ஃப்ளோட் லெஃப்டே கொடுக்குறேன். ஃப்ளோட் லெஃப்ட்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வருது. எனக்கு இந்த 4th பேராகிராஃப் இந்த இடத்துல வேண்டாம், இங்கே கீழே தான் வரணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, கிளியர் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை யூஸ் பண்ணணும். இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஏன் இந்த இடத்துல வருதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம், காலம் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற எல்லா பேராகிராஃபையும் லெஃப்டில் ஃப்ளோட் பண்ணுன்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ அப்படி சொன்னதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா,
இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால இந்த பேராகிராஃபையும் கொண்டு போய் அது அங்கேயே நமக்கு சேர்த்து காமிக்குது. இதை சரி பண்றதுக்கு தான் நம்ம கிளியர் யூஸ் பண்ண போறோம். அந்த கிளியரை வந்து இந்த பேராகிராஃப்க்கு மட்டும் யூஸ் பண்ணணும். ஃப்ளோட்லாம் பண்ணாத, கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அதுக்கு நம்ம இந்த பேராகிராஃபை மட்டும் சூஸ் பண்ணணும்னா இதுக்கு தனியாக ஒரு ஐடியோ கிளாஸோ கொடுத்து டார்கெட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா டாட் கால்குள்ளார இருக்கிற பேராகிராஃபில் nth சைல்டு அப்படின்ற சூடோ செலக்டர் யூஸ் பண்ண போகிறேன். nth சைல்டில் 4 அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த 4th சைல்டு மட்டும் செலக்ட் ஆகிடும். HTML div கிளாஸ்க்குள்ளார பேராகிராஃப்ஸ் இருக்குது. அந்த பேராகிராஃபில் 4வது பேராகிராஃபை மட்டும் சூஸ் பண்ணு அப்படின்றத நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் கிளியர் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. இங்கே இருக்கிற இந்த கிளியர் லெஃப்ட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4th பேராகிராஃப் இருக்குல்ல அதோட லெஃப்ட் சைடில் எதுவும் டச் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதே ரைட்டில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கிற எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணுன்றப்போ நீங்கள் கிளியர் ரைட் கொடுத்துக்கலாம். இல்லைனா கிளியர் போத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுவும் கொடுத்துக்கலாம். கிளியர் நன் கூட இருக்குது, எதுவுமே தேவையில்லைன்றப்போ கிளியர் நன்ன்றதை கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளோட் ரைட் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி கிளியர் ரைட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் 4th பேராகிராஃப்க்கு. சிஎஸ்எஸ்ல ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோட் தான் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க டெவலப்பர்ஸ்லாம், இந்த மாதிரி மல்டி காலம் லே அவுட்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு. பட் இப்போ வந்துட்டு ஃப்ளோட் அந்த அளவுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எங்கேயாவது 1-2 இடத்துல இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை ரேப் பண்ணி ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணணும்னா மட்டும் பண்ணால் போதும். இந்த மாதிரி மல்டி காலம் எஃபெக்ட்டுக்கெலாம் இன்னும் எவ்வளவோ பெட்டரான டெக்னிக்லாம் இருக்குது, கிரிட்ஸ்லாம் இருக்குது, நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணிக்கலாம்.